ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல். இப்போ நீங்க பார்க்க போறது திடீர் vlog. திடீர் vlog. இப்போ ஒரு செகண்டுக்கு முன்னாடி முடிவு எடுத்து டக்குன்னு நாங்கள் வெளியே இருக்கிறோம். என்ன vlog தெரியுமா? நாங்கள் வந்து இந்த இது ரீக்ரியேஷன்லாம் நிறைய போட்டுட்டு போனல, அது வரிசையில இன்னைக்கு ஒரு ரீக்ரியேஷன் ட்ரெஸ் எல்லாம் அதே மாதிரி கிடைக்கல. இருந்தாலும் அதே மாதிரி ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஒட்ட வச்ச ரீக்ரியேஷன் வச்சுக்கோங்களேன். இருக்கிறத வச்சு ஒரு ரீக்ரியேஷன். ஓகே, மழை வர மாதிரி இருக்கு. வருமானு தெரியல. வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா இன்னும் கஷ்டம். இன்னும் கஷ்டம். வந்துச்சுன்னா மழையோட மழையா எடுத்துடலாம். ஏன்னா அந்த இதுக்கு கொஞ்சம் மழை தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் மழையை உருவாக்க வேண்டியிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தா யோசிக்கணும். ஓகேவா? அது என்ன வீடியோ பேச சொல்லலாமா? தமிழில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பழக்கமா போச்சு. இந்த யூடியூபர்ஸ்களுக்கு இது ஒரு பழக்கமா போச்சு. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதே ஆனா விஷயத்தை நாங்கள் தமிழ்லேயே வச்சிருவோம். வெரி பேட்ல. ஓகே, நம்ம வந்து அந்த இதுதான் அந்த இருக்கிறியே ஓலை கொட்டாயா. ஐயோ, மெட்டு மாறிடுச்சு. எனக்கு மெட்டு வராது, பாட்டே வராது. எனக்கு சொல்ல போனா காப்பிரைட் வரும். காப்பிரைட் வரும், பாட்டு வராது. காப்பிரைட் வேணா வரும். அந்த பாட்டு தான் நாங்கள் எடுக்க போறோம் இன்னைக்கு. கிளம்பிட்டோம் வீடியோ எடுக்க போறதுக்காக. பரபரப்பா எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்தோமா. ஓரளவுக்கு முடிஞ்ச மேட்ச் எல்லாம் பண்ணல, சும்மா அது மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையா அவுட் புட் எடுத்துடலாம். அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஆல்மோஸ்ட் நெருக்கி எடுத்துட்டு வரலாம். நம்ம வேணுங்கிறதெல்லாம் எல்லாமே எடுத்துட்டோம். இந்த கயிறுலாம் கூட செட்டப்புக்கு தேவையான விஷயங்கள் தான். நாங்க வந்து இப்போ போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம். கிளம்பி கேமரா லைட்டு கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு 5 கிலோமீட்டர் போகணுமாடா, 10 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். ஆமா, அந்த மாதிரி வீடு இங்க பக்கத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சவங்களா இல்ல அவங்க. அதனால நம்ம வந்து எங்க அக்கா வீட்டுக்கு போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்தா அங்க அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கோம். கேவலமா பேசுறாங்க அக்கா. நீ 10 நாள் வீட்டுக்கு வரமாட்டேங்குது, இப்போ மட்டும் வர அப்படின்னு கேக்குறாங்க. கேவலமா கேட்டாங்க. இவ்வளவு கேட்டது இல்லாம என்னையும் கொடுத்து விடுறாங்க. ஆமா, கேவலமா கேட்டாங்க. கொஞ்சம் நம்ம அதை வாங்கிக்கிட்டு பரவாயில்ல இருந்தாலும் கிளம்பலாம். ஆமா, நான் வந்து கயிறு ஒண்ணு தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையும் கெட்டப்பா மாறணும். அது ஒரு முக்கியமான வேலை. கெட்டப்பா மாறுப்பீங்களா? தாடி எடுக்க மாட்டீங்க நடராஜன்? கெட்டப்பா மாறுறது எல்லாத்தையும் பண்ணுவேன். தாடி ஏற்கனவே தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாடி எடுத்து மூஞ்சி தோண்டி இதாயிடுச்சு ராஜா. என் பையன் பயந்துட்டான். யாழு குட்டி பயந்து அழுக, வீடியோ கால்ல அழுக. என் பையன் ஒண்ணு என்னை பார்க்கவே மாட்டேன் சீன்ட்டான். தாடி எடுத்து மறுபடியும் எடுத்தனா சீச்சின்றான். கஷ்டம். சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வெளியே. என்ன விசேஷம்? வந்துட்டீங்களா? மாசம் ஒன்று வருது பாருங்க, என்னோட ஜெராக்ஸ் ஒன்று. அப்படியே ஒன்று வருது பாருங்க. சீக்கிரம் பாருங்க. எப்படி வருது பாருங்க, அப்படியே ஜெராக்ஸா ஒன்று. ரவுடிஸ், எனக்கு ரவுடிஸ் ரெடி பார்த்துருக்கு பாரு. வர்றது பாரு எப்படி வருது பாரு. ஒரு டைலாக் சொல்ல வரேன், இருடி. எங்களுக்கு ரவுடிஸும் பண்ண தெரியும் தம்பி, ஆனா பண்ண மாட்டோம். அந்த மாதிரி வருது. புரியல என்ன வேணும்? தலையெழுத்து வெயிட்டே இல்லை தானே, ஏதோ வெயிட்டா இருக்க மாதிரி தூக்கிட்டு வரீங்க. அப்படி இல்லை, இது வெயிட்டே இல்லை. வசீகரா படத்துல வடிவேல் பண்ற மாதிரி இருக்கா? தேங்காய் தூக்கிட்டு வரல. உள்ள போகிறோம். நாங்கள் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். பிச்சை எடுத்து குக்கி மூட்டை எடுத்தோம். இருக்குங்க, எடுத்துக்கிறேன். ஹலோ, சேலை மாத்திட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த சேலை நான் எடுத்துட்டு வரல. இங்க இருக்கு பாருங்க, இந்த சேலை தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த ஆரஞ்சு கலர் சேலை தான் எடுத்துட்டு வந்தேன். இது எதேச்சியா வந்து இது எங்க அம்மாவோட சேலையா யாருன்னு தெரியல, எங்க அக்கா வச்சிருந்தா. சரி, ஓகே, டம்முன்னு இதை எடுத்து கரெக்டா அதே மாதிரி இருக்கு. இப்படி சொருகு, இங்க ஒரு சொருகு, அவ்வளவுதான். அப்படியே சூப்பரா இருக்கு. கொண்டை போட்டுருக்கோம். பாட்டில் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. பாட்டிலாம் ரெடியா இருக்கு இல்ல? ஆமா, அவ்வளவுதான். கருப்பு கயிறுலாம் கயிறு இல்லை கட்டணுமா? சரி, என்னப்பா கிளம்பல் ரொம்ப லேட். 8 மணி ஆயிடுச்சு. சிம்பு இப்போ தான் களத்தில் இறங்கியிருக்காரு.
எனக்கு கெட்டப் ஒர்க் அவுட்டு அதெல்லாம் கெட்டப் சேஞ்செல்லாம் பண்ணி விட்டு சிம்பு இப்போ தான் உட்காந்துருக்காரு. என்னப்பா அது என்ன பிளேட் எதுக்கு நம்மள்கிட்ட இருக்குன்னு தெரியலையா? எனக்கு தெரியுமா? கிம்பிள் தேவையில்லை, சிம்பு கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி ஆட்டம் போடும் அதனால். டாப் ஆங்கிள் எல்லாம் உன்னால் முடியும், பார்த்துக்கலாம். டாப் ஆங்கிள் எப்படி எடுப்பீங்கன்னு கேட்கலாம். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகணும், பக்கத்து வீட்டுக்கு. இல்லை அங்கே போயிட்டு தண்ணிக்கு மட்டும் எதாவது வழி பண்ணிட்டோம்னா வீடியோ ரெடி. என்னாச்சுன்னா தண்ணி பைப் கனெக்ஷன் இந்த வீட்டில் இல்லாத காரணத்தால் நம்ம அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு பைப் கனெக்ஷன் ஒட்டு போட்டுட்ருக்கோம். ஒட்டிடுவீங்களா இன்னைக்குள்ள கூட நான் தேடுறேன். அவ்வளோதான், இதை விட்டு விட்டு இன்னைக்கு மழை வந்திருக்கலாம். டெய்லி மழை வந்துச்சு தேவையில்லாமல் வீட்டில் இருக்கப்ப. ஒட்டி முடிச்சுட்டா அங்கேருந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி அடிக்கிறோம், சிமெண்ட்டு சீட்டு மாதிரி தண்ணி அடிக்கிறோம், அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறோம். கொஞ்சம் தள்ளி இருந்தா சுற்றி தருவாங்க. ஆஃப் பண்ணிட்டா வெரி பிடிச்சா ஆஃப் பண்ணிட்டா நான் போய் நின்னா அவ தெரிய மாட்டாளே. இப்படி நிப்பேன், கொஞ்சம் பின்னாடி வரணும், கொஞ்சம் பின்னாடி கூட தள்ளிக்கடா, கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்க. ஃபஸ்ட்டு கட்டு எடுத்துட்டோம். இவங்க வந்து நனைஞ்ச மாதிரி வேணும் இல்லையா, அதனால நல்லா நனையிலப்பா. தண்ணியே தாழ ஊத்துறா. இங்க போறே படிக்கணும் வீடியோல. அது நான் அடா பாவி டேய் இன்கமிங் காலா பாரதி, இன்கமிங் காலுங்க பாரதி. கொஞ்சம் அண்ணன் தெரியலடா. ஓகேவா? 3, 2, 1. இந்த லைட்ல படுத்து. 3, 2, 1. சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ முடிஞ்சிருச்சு. அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல, நீங்கள் ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, முழுக்க வந்து இன்னைக்கு வேற ஏதாவது இருக்கான்னு பாருடி, எங்கே போட்டான்னு தெரியல. ஒரு ப்ளூ கலரு முழுக்க இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்ப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு, பாரதி, டீனும் இந்த கீழே உட்காந்துருக்க டீனு, அப்புறம் எங்கள் அக்கா, எங்கள் மாமா, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. பயங்கரமான இன்னைக்கு வீடியோ எடுத்த பயங்கரமான சாட்டிஸ்ஃபைடு. எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி வரப்போகுது.
நல்லா இருந்துச்சு. அதிகபட்சமாக நீங்கள் அடுத்த விளாக் வந்து ஆஸ்பத்திரி விளாக எதிர்பார்க்கலாம். ஆமாம், ஹாஸ்பிட்டல் விளாக், சீரியஸ் விளாக். இன் கேஸ் ஆஃப் நாங்கள் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்க போகிறோம் தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு ஒரு 2-3 பழங்கள் வாங்கிட்டு எங்களை பார்க்க வந்துருங்க. குளிக்கிறோம், சிக்கன் சாப்பிட்றோம். ஆமாம், சிக்கன் வேறு செஞ்சு வச்சுருக்காங்க. சாப்பிட்றோம், சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஓகே, என்ன சொல்கிறீங்க? முடியல, தண்ணி ஊற்றிட்டு